வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாயதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆடி அமாவாசை. அமாவாசைகளிலேயே மிக உன்னதமானது இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் காசியிலையும் ராமேஸ்வரத்துலேயும் போய் தீர்த்தவாரி செய்து தர்ப்பணம் கொடுத்தால் நமது முன்னோர்கள் கர்மாவை கழித்து மோட்சத்திற்கு செல்வார்கள், முன்னோருடைய ஆத்மா புனிதமடையும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு 24/7/2025 வியாழக்கிழமை அதிகாலை 3:05 அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:38 வரை அமாவாசை திதியானது இருக்கிறது. இந்த அமாவாசை திதியில மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னோர்கள் நமது பூமிக்கு வந்து நமக்கு அருளாசி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அது இந்த ஆண்டு என்னன்னா வியாழக்கிழமையில வருது. வியாழக்கிழமை குரு நாள், பூச நட்சத்திர தொடர்புல வருது. அது ஒரு சிறப்பு. பூச நட்சத்திரம் சனீஸ்வரமான நட்சத்திரம். அப்ப சனி குரு சேர்க்கை ஏற்பட்டு கர்மக்காரனாக புத்தி கெட்டு போய் பல கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஆத்மாவாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில் நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து நம்மளை நீக்கக்கூடிய நாள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நாளில் அறிவில் முட்டாளாக நடந்து கொள்பவர்கள், அறிவில்லாமல் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலியமாக சொத்துக்களை இழந்து விட்டேன், நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டேன், நல்ல படிப்பை இழந்து விட்டேன், நல்ல வேலையை இழந்து விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எனக்கு மூதாதையருடைய அருளாசி வேண்டும், அதன் மூலியமாக அறிவின்மையால் அழிந்து போன பொருட்கள் எல்லாம் மீண்டும் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆடி அமாவாசையில் ராமேஸ்வரம் போங்க. ராமேஸ்வரத்தில் ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தக்கடல். இந்த அக்னி தீர்த்தக்கடல் என்பது கடல் மாதிரி இருக்காது, அலை இல்லாத குளம் மாதிரி இருக்கும். அங்கே போய் அக்னி தீர்த்தக்கடல் என்று சொல்லக்கூடிய கடலில் முங்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே என்ன பண்ணுங்க, தீர்த்தவாரி போங்க. எண்ணிலடங்கா கூட்டம் இருக்கும். ஏன்னா உள்ளூர் சரக்கு விலை போகாது. நாம் அதிகமாக இந்த ஆடி அமாவாசைக்கு நம்மளுடைய ராமேஸ்வரத்திற்கு போய் தீர்த்தவாரி செய்வது இல்லை. ஆனால் வடநாட்டில் இருப்பவர்கள் ஆடி அமாவாசைக்கு தீர்த்தவாரிக்கு வந்து விடுவார்கள். அங்கே போய் 21 கிணறு, 22வது கோடி தீர்த்தம், அவற்றையெல்லாம் தீர்த்தவாரி செய்து கொண்டு வரலாம். அப்படி கூட்ட நெரிசலில் என்னால் போக முடியல அப்படின்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு நீர்நிலையில் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஊர்லேயோ வீட்டில் கிணறு இருந்தால் ஓகே, அதில் தண்ணி மொண்டு நம்ம குளிச்சுக்கலாம். நீர்நிலைகளில் குளிக்கும் வழக்கம் வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பாத்ரூமில் குளிக்கிற வழக்கம் வந்து விட்டது. அந்த காலத்துலலாம் நீர்நிலைகளில் தான் குளித்தாங்க. சுத்தமான தண்ணி, இயற்கையான நீரில் குளித்து புத்துணர்ச்சியோடு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அப்படி ஏதாவது ஒரு நீர்நிலையை தேடி போயிருங்க, நல்ல தண்ணியை தேடி நீர்நிலையை தேடி போய் குளிச்சுட்டு அருகில் உள்ள குளத்திலோ குளத்து கரையில் உட்காந்து தர்ப்பணம் கொடுங்க. இறந்த மூதாதையர், தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் தர்ப்பணம் கொடுங்க. ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடைய மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நன்மையை செய்ய புறப்பட்டு விடுவார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் ஆடி அமாவாசையில் புறப்பட்டு பூமிக்கு வந்து மாகாள அமாவாசையில் நமக்கு நன்மைகளை செய்துவிட்டு தை அமாவாசையில் மீண்டும் மேலோகம் சென்று விடுவார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த ஆடி அமாவாசை திருநாள். இன்னொன்று என்னன்னா, நம்முடைய தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவானின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமை என்பது குரு நாள். அந்த குரு என்பது அறிவு. அந்த பூச நட்சத்திர நாளில் நம்மளோட தண்டனையாக அறிவு குறைவான விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். அதனால இந்த நாள் சிறப்பு பெறுகிறது. அந்த நாளில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய அறிவானது பெருகும், உங்களுடைய மூதாதையருடைய அருளாசி கிடைக்கும். பலருக்கு இந்த ஆடி அமாவாசை திருநாளில் எனக்கு குலதெய்வ அருளே கிடைக்கல, குலதெய்வ சாபம் இருக்கிறது, குலதெய்வ குற்றம் இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், நான் வெளிநாட்டில் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் இந்த ஆடி அமாவாசை திருநாளில் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நல்ல நீரில், கடல்ல இல்லை, நல்ல நீர்நிலையில் நல்ல நீரில் குளித்து விட்டு, ஏன்னா
ராமேஸ்வரத்தில் கடலில் தான் நம்ம குளிக்கிறோமே, அது சேப்பு இல்லையா அப்படின்னா அங்கே குளிக்கலாம். குளிச்சுட்டு நன்னீர் என்று சொல்லக்கூடிய 21 கிணற்று நீரில் நீங்கள் மீண்டும் குளிக்கிறீர்கள். தீர்த்தவாரி பண்ணுறீங்க. திருவெண்காட்டில் போய் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று அந்த தீர்த்தங்களில் திருவெண்காட்டில் தீர்த்தவாரி பண்ணலாம். திருவெண்காட்டில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதே போல் பல்வேறு சேதுக்கரையில், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில், காவிரி ஆற்றுல தீர்த்தவாரி பண்ணிட்டு அம்மா மண்டபத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். சுக்கிரமேடு சுகவாழ்வை கெடுக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய கெடுபலனை குறைக்கும், சுகவாழ்வு கிடைக்கும். பவானியில் முப்பெரு நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல சங்கமேஸ்வரர்கிட்ட தீர்த்தவாரி கொடுக்கலாம். தீர்த்தவாரி பண்ணிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்படியாக எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நம்ம மூதாதையர் நமக்காக வாழ்ந்தவர்கள், நமக்காக செலவிட்டவர்கள், நமக்காக உடல் உழைப்பை தந்து நம்மை காத்தவர்கள், நம்மை காப்பாற்றியவர்கள், அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி கடனில் முதன்மையானது இந்த அமாவாசை திதி நாளில் தர்ப்பணம் செய்வது. அப்படி செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தால் அவர்கள் ஆத்மா புனிதமடைந்து அவர்களுடைய ஆசி கிடைக்கப்பெற்று நாம் இந்த பூமியில் சிறப்பாக வாழ முடியும். அப்படி ஒரு திருநாள் தான் இந்த ஆடி அமாவாசை திருநாள். இந்த ஆடி அமாவாசை திருநாளில் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப, அவரவருடைய வாய்ப்புக்கேற்ப அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று தீர்த்தவாரி செய்துவிட்டு அருகிலுள்ள மண்டபத்திலேயோ ஆற்றங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ தர்ப்பணம் கொடுக்கும்போது அவற்றை அந்த எள்ளுந்தண்ணி இறைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்முடைய மூதாதையருடைய ஆத்மாக்கள் வரவேற்று கொண்டிருப்பார்கள். அவற்றை செய்யும் போது நம்முடைய ஆத்மாக்கள், நம்ம மூதாதையருடைய ஆத்மாக்கள் நம்மளுடைய ஆத்மாவை வாழ்த்தும். அதன் மூலியமாக மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நாம் சென்றுவிட முடியும். பொதுவாகவே ஒரு மனிதன் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும், உபாசனை தெய்வங்கள் இருக்கலாம், இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய மூதாதையருடைய அருளாசி கிடைக்காமல் எத்தனை தெய்வங்களுடைய வழிபாடும் பலனும் பலனை தராது. அதனால மூதாதையர் அருளாசி கிடைக்கப் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை திருநாளில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், வழிபட வேண்டும். இப்போ நான் பெண் பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண் வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான் தர்ப்பணம் கொடுக்கலாமா என்றால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா கர்ம வினைகளில் சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா. இந்த கர்ம வினைகளில் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய மூதாதையருடைய கர்மா, அது பிதிர்கர்மா, மாதிர்கர்மா. பிதிர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணிய பாவ கணக்கு. மாதிர்கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணிய கணக்கு, பாவ கணக்கு. அப்ப இந்த புண்ணிய பாவங்கள் இருப்பதற்கு போல ஒரு ஆணும் தர்ப்பணம் கொடுக்கலாம், ஒரு பெண்ணும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி அமாவாசையில் தந்தை வழி பாட்டன் பாட்டியை வழிபட வேண்டும் பகல்ல. பௌர்ணமியில் தாய் வழி பாட்டன் பாட்டியுடைய குலதெய்வம் பாட்டன் பாட்டியை வழிபட வேண்டும் இரவுல, பௌர்ணமி நிலவுல. இதை பல பேர் பின்பற்ற மாட்டன் என்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. தாய் தந்தை இணையாமல் ஒரு குழந்தையானது ஜனிக்க முடியாது. தந்தை வழி பாட்டன் பாட்டியுடைய கர்மாவும் தாய் வழி பாட்டன் பாட்டியுடைய கர்மாவும் நமக்கு உண்டு. அதனை கழிப்பதற்கு கண்டிப்பாக பெண் பிள்ளைகளும் தர்ப்பணம் கொடுக்கலாம், தவறு இல்லை. பெண் பிள்ளைகள் போய் நீர்நிலைகள் நீராடிவிட்டு குளக்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ கடற்கரையிலையோ உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். தன்னுடைய மூதாதையருக்கு பிண்டம் வைத்து வழிபடலாம். அவற்றால் மூதாதையர் அருளாசியை வாரி வழங்குவார்கள். அவற்றில் குறையொன்றும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த ஆடி அமாவாசை நாளில் அனைவரும் மிக முக்கியமாக மூதாதையருடைய அருளாசியை பெறுவதற்காக தர்ப்பணம் கொடுத்து வணங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஆடி அமாவாசையில் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று உண்டு. என்னன்னா, செஞ்சி அருகே மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. இந்த அம்மன் வழிபாடு என்பது ஒரு பெண்ணானப்பட்டவள் தனிச்சு வாழ்ந்து தன் பிள்ளைகளை, ஒரு நோயாளியான கணவனை காப்பாற்றக்கூடிய திறனை தரக்கூடிய நாள். இப்போ என் கணவர் ரொம்ப பாசமானவர், அன்பானவர், சூழலால் நோயாளி ஆயிட்டார். அவரால் இப்போ வேலைக்கு போக முடியல, வருமானத்தை பார்க்க முடியல. ஆனால் நான் ஒரு பொம்பளையாக இருந்து தனிச்சு நின்று வேலை பார்த்து என் கணவரையும் குழந்தைகளையும் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இந்த அமாவாசை நாளில் மேல்மலையனூரில் அருள்பாலிக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி போய் வழிபடும் போது அந்த முழு சக்தியையும் அம்பாள் மேல்மலையூர் காளி அங்காள பரமேஸ்வரி அந்த பெண்ணுக்கு வாரி வழங்கி தனிச்சு செயல்பட்டு சாதிக்கும் ஆற்றலை தருவாள். அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அதே போல அருகில் உள்ள எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் அமாவாசையில் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பது, அம்மன் வழிபாடு செய்வது,
குலதெய்வ வழிபாடு செய்வது. இது மூன்றும் சிறப்பானது. குலதெய்வ குற்றம் உள்ளவர்கள் அமாவாசையில், அது ஆடி அமாவாசையில் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ குற்றமானது படிப்படியாக நீங்கிவிடும். அதே போல் மூதாதிற்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்கள் ஆத்மா புனிதமடைந்து உங்களுக்கு அருளாசியை வாரி வழங்குவார்கள். அதே போல் தனிச்சு சாதித்து காட்டக்கூடிய ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எனக்கு எந்த உறவுமே இல்லை, நான் தனிச்சு நிற்கிறேன், ஒரு மனைவி கூட சப்போர்ட் இல்லை, உறவுகள் சப்போர்ட் இல்லை, நான் தனிச்சு நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்கள், அவர்கள் மேல்மொழியின் அங்காள பரமேஸ்வரி, சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரி, மாங்காடு காமாட்சி, இப்படியாக அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கையில் தனிச்சு சாதிக்கும் திறனை அம்பாள் அம்மனாக இருந்து தருவாள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இன்றைய அமாவாசை திருநாள். இந்த ஆடி அமாவாசை திருநாளில் அனைவரும் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப அம்பாளையும் அம்மனையும் குலதெய்வத்தையும் மூதாதையரை வழிபட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.